அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அந்த நாள் 23 பிப்ரவரி முதல் அடுத்த 7 நாளில் யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு அதிரடியான மாற்றம் எந்தெந்த நிகழ்வுகளில் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எண்ணி 3 நாளில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் வரக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார் 27ஆம் தேதி அன்று. அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக பாக்கியஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. அங்கு ஏற்கனவே உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். வித்யாகாரகரான புதன் நீடித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது ராகுவும் அங்கு வலு சேர்க்கிறார். இப்படி பல கிரகநிலைகள் பாக்கியஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் பாக்கியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பாராத வகையில் ஏதோ ஒன்று நடக்கும். அந்த ஏதோ ஒன்று உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குறிப்பாக வருகின்ற 27ஆம் தேதி பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனும் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் அமாவாசை நிகழ்வு வருகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாகவே பித்ரு கர்மா விலகும். பித்ருதோஷம் நீங்குவதால் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடைகள் நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை சந்திரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க சூரியன். இன்னும் சில நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி 9ஆம் இடத்தில் அமரப்போகிறார். எனவே அஷ்டம சனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய இறுதி தருவாய் என்பதால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும். ஆனால் அதே வேளையில் அஷ்டம சனி என்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறார். எனவே 3 கிரகநிலைகள் அஷ்டமத்தை வலு சேர்ப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. அஷ்டம தருவாயில் இறுதியில் இருப்பதால் உறுதியாகவே அலைச்சல் கட்டுக்குள் வரும். அலைச்சல் இருந்தாலும் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது. சில பணிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். ஆனால் காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக அதிக கவனமாக தேவைப்படுகிறது. என்றால் இந்த தருணத்திற்கு பிறகு மிக சிறந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சனி மற்றும் சூரியனின் அமைப்பால் உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஏதோ ஒன்று அவை நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மேலதிகாரிகள் சக பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் பெரிய அளவில் சாதகமாகவும் பெரிய அளவில் சாதகமின்றியும் நடுநிலையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சற்று எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளிலும் நடந்து கொள்வது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றத்தை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு நிச்சயமாக மேற்கொள்ளலாம். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல லாபம் நிறைவாக கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு பணியிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதை செய்தாலும் அளவோடு வைத்துக் கொள்வது பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சங்கடங்களை உறுதியாக விலக்கி நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ராசியின் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரனாக நுழைந்ததற்கு பிறகு மிக சிறப்பான நல்ல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக தேடி வரும். இங்கு ஏற்கனவே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சியும் பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அமோகமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மறைமுக வருமானம் அதிகரிப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கடக
கடகராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உண்டு. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் 26ஆம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்திலும் அதற்கு பிறகு பாகியஸ்தானத்திலும் நுழைவது மிக சிறப்பான மாற்றத்தை, நுணுக்கமாக செயல்படக்கூடிய ஆற்றலை உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்தில் நீச்சம் பெற்றாலும் 9இல் அமர்வது மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை நுணுக்கமாக கையாளக்கூடிய அறிவாற்றலை வித்யாகாரகரான புதன் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் 9ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம் முற்றிலும் விலகும். ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் கேது வலுவாக விற்றிருக்கிறார். எனவே எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்ய நினைத்தாலும் அவற்றை கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் திட்டமிட்டதை விட அற்புதமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களுக்கு உண்டு. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் குரு அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் எதை தொட்டாலும் அவை துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு. குருவின் சுப பார்வையும் 3, 5, 7 ஆகிய இடங்களை வலு சேர்ப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் விலகுவதோடு எடுத்த காரியங்களில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான பணிகளை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது. ராசியின் நீச்ச அதிபதியான செவ்வாய் விரயத்தில் அக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் அபரிவிதமான சுப விரயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாக கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுவதோடு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் விரய செலவுகளை முதலீடுகளாகவும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவதாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கடகராசிக்காரர்கள் செவ்வாய் மற்றும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் உறுதியாக அற்புதமான மாற்றங்களையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக அமைவதோடு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாகவும் யாராலும் தடுக்க முடியாத வகையில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.